திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 522. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 139. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருச்சாழல் திருப்பதிகம் பாடியருளுகின்றார். புத்த சமய குரு கேட்ட கேள்விகள், அவைகளுக்கு வேத சிவாகமங்களின் வழியான அர்த்தங்கள் என்று அமைத்து கேள்வி பதில்களாக இந்த திருப்பதிகம் அமைந்திருக்கின்றது. இந்த கேள்விகளையும் பதில்களையும் புத்த அரசனின் ஊமை பெண்ணை வாக்வன்மை அந்த பெண்ணுக்கு கொடுத்து, அந்த பெண் மூலமே புத்த சமய குரு எழுப்பிய கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் பேச வைத்து அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள். அந்த கேள்விகளையும் பதில்களையும் எடுத்துக்கொண்டு திருச்சாழல் என்ற ஒரு தனி பதிகமாகவே பின்னாலே வருகின்ற ஆன்மாக்கள் உய்த்து உணர வேண்டும் என்பதற்காக அருள் செய்கின்றார். திருச்சாழல் என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. பெண்கள் விளையாடிக்கொண்டே ஒரு பெண் கேள்வி கேட்க அதற்கு மற்றொரு பெண் பதில் கூறுவதாக அமைகின்ற விளையாட்டு இது. இதையே சைவபரமாக புத்தரோடு நடந்த வாத நிகழ்ச்சியிலே நடைபெற்ற அந்த எளிய வாதங்களை ஒரு பெண் கேள்வி கேட்பதாகவும் மற்றொரு பெண் அதற்கு பதில் சொல்வதாகவும், அப்படி இரண்டு பெண்கள் பாடுவதாக 20 திருப்பாடல்களாக இப்பகுதியை அருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள். இந்த விளையாட்டிலே ஈடுபடும் இரண்டு பெண்களும் சைவ பெண்களே என்றாலும், ஒரு பெண் அந்த புத்த சமயிகள் எழுப்புகின்ற கேள்விகளை கேட்பது போலவும் அதற்கு மற்றொரு பெண் பதில் சொல்வதாகவும் ஒரு நாடக பாணியிலே கேள்வி பதில்களாக இந்த திருப்பதிகம் அமைகின்றது. எனவே இந்த திருச்சாழல் விளையாட்டிலே விளையாடுகின்ற இரண்டு பெண்களில் ஒரு பெண் சிவபெருமானது புறத்தோற்றம், செயல்கள், பேச்சு இவை உலகியலுக்கு ஒவ்வாத பித்தரின் தோற்றமாகவும் செயல்களாகவும் பேச்சுக்கள் போலவும் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டி சிரிப்பது போலவும், அதற்கு இந்த விளையாட்டிலே ஈடுபடும் மற்றொரு பெண் அவைகள் ஒவ்வொன்றுமே சிவபெருமானின் பரத்துவம், சிவபெருமானின் பெரும் கருணை முதலியவற்றை விளக்கும் சின்னங்கள் என்று விளக்கி, இதுகூட தெரியாத உன் அறிவின் நுட்பம் இருந்தவாறு என்னே என்று கேள்வி கேட்ட பெண்ணை எள்ளி கைகொட்டி சிரிப்பது போல அமைந்திருக்கின்றது. திருச்சாழல் திருப்பதிகத்திலே வருகின்ற இந்த வினாக்களும் விடைகளும் கந்த புராணத்தில் தக்ஷகாண்டத்திலே ததீசி உத்தர படலத்திலே மிக விரிவாக அங்கே புராண வடிவிலே கூறப்பட்டிருக்கின்றன. பேரூர் புராணம் கௌரி தவம்புரி படலத்திலும் இதே போன்று அமைந்திருக்கின்றன. திருச்சாழல் திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. முன்னார் கலையும் உணரா மூகையாம் மோடி தன்னால் பதி முதன்மை சாற்றியதாம் திருச்சாழல் என்று போற்றுகின்றது. திருச்சாழல் பதிகத்திற்கு கருத்துரையாக சிவனுடைய காருண்யம் என்று அமைத்து கொண்டனர் நம்முடைய முன்னோர்கள். இதனையே அகத்தியர் அனுபவ சூத்திரம் கூறுகின்றது. அவமறு திருச்சாழல் சிவனுடைய காருண்யம் என்று விளக்குகின்றது. இதற்கு சிவனது அருள் சக்தி விளையாட்டு என்று உரை விளக்கம் செய்திருக்கின்றனர். எனவே இறைவன் விபூதி பூசுவது முதல் தர்மத்தை நால்வருக்கு உபதேசம் செய்வது வரை இருக்கின்ற செய்திகள் அனைத்துமே அருள் சக்தி நமக்கு உணர்த்தி உய்வித்தலே என்று ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் வேதாகமங்களின் நுட்ப பொருளை தன்னகத்தே அமைத்து கொண்டிருக்கின்றது இந்த திருப்பதிகம். தரவு கொச்சக கலிப்பாவினாலான 20 திருப்பாடல்கள் இந்த திருப்பதிகத்திலே அமைந்திருக்கின்றன. தெளிந்து தேறின சுத்தான்மாக்களுக்கு திருவருள் அனுபவ நிஷ்டை கூடின காலத்திலே அடியார்கள் சிவஞான பெண்கள் கூடி விளையாடுவது போல அளவளாவி அடிமை திற பெருக்கையும் பரமசிவனாரது அனாதி காருண்ய நிறைவையும் அந்த சிவானந்தமே திருவுருக்கொண்டு நிக்கிரக அனுக்கிரகம் செய்கின்ற பெருமைகளையும் நிஷ்களமே சகலமானதையும் சைவ சமய பொருளையும் கூறி, இன்னும் அவையே அத்வைத அன்பில் தொழு என்கின்ற திருவருள் பேரான பரமுக்தியும் மற்ற சமய பேர்கள் எல்லாம் சாவி போன்றது என்றதும், சதா நடன குஞ்சித பாத தரிசனமே ஆன்மலாபம் என்றதும், நாதன் தனது கருணையினால் எடுத்த திரு உருவங்கள் எல்லாம் அடியாறு பொருட்டு அன்றி சிவனுக்கு வடிவில்லை என்றதும், அப்பெருமான் கொண்ட திருவுள்ள கோலம் இன்ன பொருட்டு
என்றதுமான இவைகளையெல்லாம் வினா விடைகளாக அமைத்து அனுபூதி காதல் ஆக்குகின்ற திருப்பதிகம். எனவே இது பரஞான அனுபூதி வெளிப்படுகின்ற திருப்பதிகமாக திருச்சாழல் அமைந்திருக்கின்றது. எனவே திருச்சாழல் திருப்பதிகத்தின் ஒவ்வொரு திருப்பாடலிலும் இருக்கின்ற முதல் 2 அடிகள் புத்த சமயிகள் கேட்ட கேள்விகளாக கொண்டு அதற்கு அந்த ஊமை பெண்ணை வாக்வன்மை கொடுத்து அந்த பெண் கூறிய பதில்களாக ஒவ்வொரு திருப்பாடலின் பின்னாடே இருக்கின்ற 2 அடிகளையும் அமைத்து வினாவிடை அமைப்பிலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார். சிவனுடைய காருண்யம் என்பது சிவனுடைய பேரருள் செயல் ஆகும். புத்த சமயிகள் உயிர்கள் பொருட்டு சிவபெருமான் அவைகள் மேல் வைத்த பேரருளால் ஐந்தொழில் செய்கின்றார் என்ற உண்மை அறியாமல் கேட்ட கேள்விகளுக்கு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஊமை பெண் வாயிலாக சிவபெருமானுடைய பேரருளை விளக்கும் முகத்தால் விடைகள் கூறின. அந்த காரணம் பற்றி சிவனுடைய காருண்யம் என்று இதற்கு கருத்துரை கொண்டனர் நம்முடைய முன்னோர்கள். இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருச்சாழல் சிவனுடைய காருண்யம், சிவனது அருள் சக்தி ஆடல் பதிமுதன்மை பறைசாற்றியது. பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பரவுதல். திருத்தில்லையில் அருளியது வினா விடை அமைப்பு. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெண்ணீரு உண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் உண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி. மண்ணும் கலை துண்ணும் பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் காண்சாழலோ. கோவில் சுடு காடு கொல்புலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினோ காயில் உலகு அனைத்தும் கல்பொடி காண்சாழலோ. அயனை அரங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி. நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர் கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் ஏனேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகை தலைமற்று அருளிலன் காண்சாழலோ. அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலம் முழுதும் கீழண்டம் உற நின்றதுதான் என்னேடி. நிலம் முதல் கீழ் அண்டமுற நின்றில நேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் காண்சாழலோ. மலைமகளை ஒரு பாகம் பைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் தரணி எல்லாம் பிலமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த
ஆலாலம் குண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆலாலம் குண்டில நேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் காண்சாழலோ தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தில நேல் பேதாய் இரு நிலத்தோர் விண்பால் யோகு எய்தி வீடுவர் காண்சாழலோ தானந்தம் இல்லான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கள் கோர் வான்பொருள் காண்சாழலோ நங்காயிது என்ன தவம் நரம் போடு எலும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கேள் கால அந்தர திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் காண்சாழலோ காணார் புலி தோல் உடை தலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கிங்கு ஆட்படுவார் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழி அடியார் சாழலோ மலையரையன் பொன்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது ஏனேடி உலகறிய தீவேளாது ஒளிந்தல நேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருட்கள் எல்லாம் கலங்கிடும் காண்சாழலோ தேன்பூக்க தன்பனை சூழ்த்தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி தான் புக்கு நட்டம் பயின்றில நேல் தரணி எல்லாம் ஊன் புக்க வேல் காளிக்கு ஊட்டாம் காண்சாழலோ கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடபமுகந்து ஏறிய ஆறு எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபவது ஆய் தாங்கினான் திருமால் காண்சாழலோ நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி அன்றாலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறம் மூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும் நம்பனையும் தேவனன்று நண்ணுமது என்னேடி நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈஷா என்று ஏத்தினகான் சாழலோ சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளிய ஆறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடிக்கீழ் அலர் ஆக இட ஆழி அருளினன் காண்சாழலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் குண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் எது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறிய தன்மையன் காண்சாழலோ அரும் தவறுக்கு ஆலின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளும் அது எனக்கரிய இயம்பேடி அரும் தவறுக்கு அறம் முதல் நான்கு அன்றருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியா காண்
சாழலோ தெரியா காண் சாழலோ தெரியா காண் சாழலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சாழல் திருப்பதிகத்தின் திருப்பாடல்களின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.